ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழக அரசு சார்பிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த தேதி முதல் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான டோக்கன் விநியோகம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை ஊழியர்கள் வீட்டுக்கு வந்தே கொடுப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2025 பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் தமிழக அரசு தரப்புலேருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த பரிசு தொகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னா 1 கிலோ பச்சரிசி கொடுக்குறாங்க, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ஒன்று கொடுக்குறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா வேஷ்டி மற்றும் சேலை, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2025 ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் வந்து விநியோகம் செய்ய போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா டோக்கன் வந்து இருக்குது. ஸோ இந்த டோக்கன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கொடுக்குறாங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதியிலேருந்து விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் வாங்க தேவையில்லை, ரேஷன் கடை ஊழியர்கள் உங்களோட வீடு தேடி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதியே வந்து இதை விநியோகம் செய்ய போகிறாங்க. ஸோ அந்த டோக்கனில் கடையோட பெயர் இருக்கும், குடும்ப அட்டைதாரர் பெயர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை எண் இருக்கும், உங்களோட கிராமம். ஸோ எந்த டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும், அதே மாதிரி டோக்கன் நம்பர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த விநியோகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 9ஆம் தேதி முதல் நாள்தோறும் 200 பேர் பரிசு தொகுப்பு பெறும் வகையில் நாள் நேரம் குறிப்பிடப்பட்டு வீடு வீடாக விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜனவரி 3ஆம் தேதி வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு ரேஷன் கடையிலும் ஒரு நாளைக்கு 200 டோக்கன் விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஊரில் 1000 குடும்பத்திற்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அங்கே 2 ரேஷன் கடை இருக்கும். ஸோ அதனால் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 3 நாளில் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு 200 அப்படின்னா 3 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 600 குடும்பங்களுக்கு விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. 9, 10, 11 இந்த 3 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்தே விநியோகம் செய்வாங்க. கண்டிப்பாக டோக்கன் வாங்க மறந்துடாதீங்க, சரிங்களா? ஸோ 9ஆம் தேதியிலிருந்து நாள்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா 200 பேருக்கு பரிசு தொகுப்பு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? அந்த பரிசு தொகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 9ஆம் தேதி வரணுமா, 10ஆம் தேதி வரணுமா, 11ஆம் தேதி வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டோக்கன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்டுக்கு போயிட்டு கரெக்டாக நீங்கள் உங்களோட பரிசு தொகுப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களுக்கு உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.